வெல்கம் டு தலானன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா 7th ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்ம் யூனிட் 1 ப்ரோஸ் அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் டான் கியூஹெட்ரோ அப்படிங்கிற லெசனோட புக் பேக் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ஸ்மால் இன்ஃபர்மேஷன். தலா அண்ணன் ஃப்ரீ கிளாஸ் அப்படிங்க வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதில் உங்களுக்கு தேவையான ஸ்கூல் அப்டேட்ஸ் ஃபுல்லாக அதில் வரும். பப்ளிக் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், ஸ்கூல் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன், நெக்ஸ்ட் ஒரு கஷ்டமான பாடத்தை எப்படிலாம் ஈஸியாக படிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான சம் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் அதில் ஃப்ரீயாகவே உங்களுக்கு கொடுப்பாங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்கு, அதில் ஜாயின் பண்ணி அந்த வாட்ஸ்அப் குரூப்பை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். Now let me see the book page number 62 vocabulary. அதாவது 7th ஸ்டாண்டர்ட் 7ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் யூனிட் 1ல இருக்கக்கூடிய ப்ரோஸ் புக் பேக்ல பேஜ் நம்பர் 62 அதுல இருக்கக்கூடிய ஆன்சர்ஸ் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. ஹோமோஃபோன்ஸ் are two words that are spelled differently but have the same sound. அதாவது ஸ்பெல்லிங் டிஃப்ரெண்டா இருக்கும், பட் அதோட சவுண்ட் எப்படி இருக்கும், சேமா ஒன்னு போல இருக்கும். அதைத்தான் என்ன சொல்லுவாங்க, ஹோமோஃபோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க, எக்ஸ்பிளைன் த டிஃபரன்ஸ் பிட்வீன் தீஸ் வேர்ட்ஸ் பை மேக்கிங் சென்டென்சஸ். ஒன் இஸ் டன் ஃபார் யூ. கீழே கொடுத்திருக்க இந்த வேர்ட்ஸுக்கு என்ன கேட்டிருக்காங்க, டிஃப்ரெண்ட் இந்த சென்டென்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் சி சி. பாருங்க, அதுல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய SEEC அப்படின்னா அது பாக்குறது, SEEC அப்படின்னா கடல். அதுக்கு ஆன்சர் பாருங்க, கேன் யூ see the birds flying over the sea. நெக்ஸ்ட் பாருங்க, நைட் நைட், அதாவது KNIGHT நைட் அப்படின்னா சோல்ஜர்ஸ், இந்த படை வீரர்கள் அப்படி சொல்லுவாங்கல்ல அவங்க தான். ரெண்டாவது இருக்க நைட் வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், நைட். அதுக்கு பாருங்க, the night wore shining armor at night. Third one, right right, RIGHT right அப்படின்னா ரைட் சைடு, நம்மளைய இடது பக்கத்தை குறிக்கிறது. நெக்ஸ்ட் ரைட் அப்படின்னா எழுதுறது. இதுல பாருங்க, ரைட் அப்படிங்கிற RIGHT ரைட்டுக்கு சரியானது அப்படிங்கிற மீனிங்கும் தரும். இதுக்கு ஆன்சர் பாருங்க, ப்ளீஸ் ரைட் யுவர் நேம் இன் த ரைட் பிளேஸ். அதாவது உங்களுடைய பேரை சரியான இடத்துல ரைட் பண்ணுங்க. அப்போ RIGHT ரைட் அப்படின்னா சரி, WRITE ரைட் அப்படின்னா எழுதுறது. நெக்ஸ்ட் பாருங்க, ARMS ஆர்ம்ஸ், ALMS ஆர்ம்ஸ். ஆர்ம்ஸ்னா நம்மளுடைய தோள்பட்டை சொல்லுவோம்ல அதுதான். அடுத்து ALMS ஆர்ம்ஸ்னா தர்மம் செய்தல். அதுக்கு பாருங்க, he lifted his arms to give arms to the poor. அதாவது அவனுடைய கையால ஏழை மக்களுக்கு என்ன செஞ்சான், தானம் பண்ணனா. அதான் அதோட மீனிங்ஸ். நெக்ஸ்ட் பாருங்க, FAIR ஃபேர், FARE ஃபேர். ஃபேர் அப்படின்னா திருவிழா பண்டிகை அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட் FARE ஃபேர் அப்படின்னா கட்டணம் அப்படி சொல்லுவாங்கல்ல அதுதான். The fair was full of fun. The bus fare was high. நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஒன் பாருங்க, HERE ஹியர். ஹியர் அப்படின்னா இங்கே அப்படின்னு அர்த்தம். HEAR ஹியர் அப்படின்னா என்னது, கேக்குறது, கேட்டல் அப்படி சொல்லுவாங்கல்ல அதுதான். அதுக்கான ஆன்சர் பாருங்க, கம் ஹியர் so I can hear you clearly. நெக்ஸ்ட் செவன்த் ஒன், HEARD heard, HERD heard ரெண்டு சேம் தான். இதுல பாருங்க, heard அப்படின்னா கேக்குறது, ஹர்ட் அப்படின்னா ஆட்டு மந்தை அப்படி சொல்லுவாங்கல்ல அதுதான். I heard the herd of cows in the field. நெக்ஸ்ட் எய்த் ஒன் பாருங்க, அவர், அதாவது OUR அவர்னா நமது அப்படி சொல்லலாம். HOURனா ஹவர், டைமை குறிக்கிறது. அவர் எக்ஸாம் டியூரேஷன் இஸ் 1 hour. நெக்ஸ்ட் நைன்த் ஒன், நோனா இல்லை, நோ அப்படின்னா தெரியும். I know எனக்கு தெரியும், நோ தீஃப் அங்க திருட யாரும் இல்லைன்னு எனக்கு தெரியும். நெக்ஸ்ட் நாட், அதுவும் இல்லை அப்படின்னா ஆன்சர் மீனிங்கா வரும். நாட் அப்படின்னா முடிச்சு. He did not make the knot. நெக்ஸ்ட் புக் பேஜ் நம்பர் 63ல பாருங்க, ஹோமோநேம்ஸ். அதாவது இப்ப நம்ம என்ன பார்த்தோம், ஹோமோஃபோன்ஸ் பார்த்தோம். ஹோமோஃபோன்ஸ்னா என்ன,
ஸ்பெல்லிங் டிஃப்ரெண்டா இருக்கும், பட் சவுண்ட் எப்படி இருக்கும், சேமா இருக்கும். ஹோமோனிம்ஸ்னா homonyms are spelled the same way but different in meaning. அதாவது ஸ்பெல்லிங் எப்படி இருக்கும், சேமா இருக்கும், பட் மீனிங் டிஃப்ரெண்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் பாருங்க, she rose up to receive the rose garland. ரோஸ் ரெண்டுமே ஸ்பெல்லிங் எப்படி இருக்கு, சேமா தான் இருக்கு, பட் இதோட மீனிங் என்னது வேற. ரோஸ் அப்படின்னா காட் அப், அடுத்த ரோஸ் அப்படின்னா a flower. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் பாருங்க, there is a fair arts and craft fair this weekend. இதுல ஃபர்ஸ்ட் உள்ள ஃபேர் அப்படின்னா பியூட்டிஃபுல்லா இருக்கிறது, குட், அது அந்த மீனிங்ல வரும். அடுத்த ஃபேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸிபிஷன் ஆர் ஃபெஸ்டிவல், திருவிழா கூட்டம் அப்படி சொல்லுவாங்கல்ல, அந்த ஃபேர். தேர்ட் பாருங்க, the woodcutter saw a huge saw in his tree. அதுல ஃபர்ஸ்ட் saw அப்படின்னா looked, நம்ம பாக்குறது saw. நெக்ஸ்ட் சா பாத்தீங்கன்னா a tool for cutting wood, அதாவது மரத்தெல்லாம் கட் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த டூல், அந்த பொருளை தான் நம்ம என்ன சொல்லுவோம், சா அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், ரைட் த ரைட் ஆன்சர்ஸ் ஆன் த ரைட் சைடு. இதுல ஃபர்ஸ்ட் இருக்க ரைட் கரெக்ட், சரியானது அப்படின்னு மீன் வரும். நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைடு, நம்மளோட இடது கைப்புறம் தான் என்னது, ரைட். நெக்ஸ்ட் பாருங்க ஃபிஃப்த் ஒன், the well was dug by a well-known king. அதுல ஃபர்ஸ்ட் இருக்க well வாட்டர் சோர்ஸ், அதாவது நீர் ஆதாரம், நம்ம கிணறு சொல்லுவோம்ல, அதுதான். நெக்ஸ்ட் வெல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபேமஸ், ரொம்ப ஃபேமஸ் ஆகுறது, பாப்புலர் ஆகுது. நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஒன் பாருங்க, we have march past in March. ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய மார்ச் வந்து வாக், செகண்ட் மார்ச் வந்து மந்த். செவன்த் ஒன், can you get me can. இல்ல பாருங்க, ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய கேன் வந்து ஆக்சிலரி வெர்ப், கிராமர்ல வரக்கூடிய ஆக்சிலரி வெர்ப். கேன், குட், மைட், மஸ்ட், அதெல்லாம் அந்த ஆக்சிலரி வெர்ப் தான் கேன். செகண்ட் இருக்கக்கூடிய கேன் பாருங்க கண்டெய்னர், நம்ம திங்ஸ் எல்லாம் போட்டு வைக்க யூஸ் பண்ணுவோம்ல, அந்த கண்டெய்னர். நெக்ஸ்ட் புக் பேஜ் நம்பர் 64. how long will the live fish live without food? இதுல ஃபர்ஸ்ட் இருக்க live பாருங்க alive, அதாவது having life, நம்ம வாழ்றது. அடுத்து living in a place, ஒரு இடத்துல நம்ம வாழ்றதா என்ன சொல்லுவாங்க, live சொல்லுவாங்க. நைன்த் ஒன் பாருங்க, she has tears in her eyes as she tears old photos. tears, ஃபர்ஸ்ட் இருக்க tears வந்து drops come from eyes, நம்ம கண்ணுல இருந்து வரக்கூடிய கண்ணீரை தான் tears சொல்லுவோம். நெக்ஸ்ட் tears வந்து split, அதாவது கிழிச்சு போடுறது, கட் பண்றது, அதுதான் செகண்ட் tears. 10th ஒன் பாருங்க, I will be second in line if I wait one more second. ஃபர்ஸ்ட் இருக்க செகண்டுக்கு நம்பர் ஆஃப் சீக்வன்ஸ், அதாவது 1 2 3 1 செகண்ட் அப்படி சொல்லுவாங்களா, அந்த நம்பர் ஆஃப் சீக்வன்ஸ். ரெண்டாவது செகண்ட் இருக்கிறது டியூரேஷன் ஆஃப் டைம், அதாவது 1 செகண்ட் அப்படி அந்த நம்ம டைமை மென்ஷன் பண்றது. நெக்ஸ்ட் சி, டிவைட் ஈச் வேர்ட் பை புட்டிங் a slash symbol between each syllables on the space provided. Write how many syllables each word has. Use a dictionary if you are not sure where to divide the syllables. அதாவது இதுல syllablesனா நம்ம என்னன்னு பார்க்க போறோம். syllabus is a unit of pronunciation. இது வந்து நம்ம pronounce பண்ணுவோம்ல, உச்சரிப்போம்ல, ஒரு வார்த்தையை உச்சரிக்க கூடியதுல பிரிக்கிறது தான் என்னது syllabus. Having one vowel sound with or without surrounding consonants forming the whole or a part of word. For example, there are two syllables in water. அதாவது இப்ப நம்ம ஒரு வேர்டை உச்சரிக்கிறோம், உச்சரிக்கும் போது அதை நம்ம பிரிக்கிறது தான் என்ன சொல்லுவாங்க, சிலபிள் சொல்லுவாங்க. அதுக்கு தான் எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க, வாட்டர் அப்படிங்கிற வேர்டு இருக்கா, ஸோ அதை எப்படி நம்ம சிலபிள் பண்ணலாம் அப்படின்னா வாட்டர். ஸோ 2 syllables, this is 2 syllables. சம் எக்ஸாம்பிள்ஸ் கீழே கொடுத்துருக்காங்க, லிசன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் அட்வென்ச்சர், அதை எப்படி நம்ம டிவைட் பண்ணலாம், adventure 3 syllables. Next courageous, courageous 3 syllables. Incredible, incredible 4 syllables. Night, night வந்து நம்மளால டிவைட் பண்ண முடியாது, so 1 syllable or monosyllables நம்ம இதை என்ன செய்யலாம் சொல்லலாம். நெக்ஸ்ட் பாருங்க hilarious, hilarious. Sixth one excitement, excitement 3 syllables. Peasant, peasant 2 syllables. Imagine, imagine 3 syllables. Shepherd, shepherd 2 syllables.
enread. Enread 2 syllables. அதாவது syllables அப்படின்னா ஒரு word divide பண்றதா என்னது syllables. Next, book page number 61. அதாவது 7ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் first unitல இருக்கக்கூடிய book back questionsல நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம்? Answer the following questions. First one. What kinds of books did Don Quixote like to read? What were those books like? அதாவது டான் வந்து என்னென்ன மாதிரியான புக்ஸ் எல்லாம் ரொம்ப லைக் பண்ணி ரீட் பண்ணுவாங்க அப்படிங்கிற கொஸ்டின் தான். அதுக்கான ஆன்சரை பார்க்கலாம். Don Quixote liked to read about knights and squires. அதாவது knights அப்படின்னா soldiers, படை வீரர்களை பத்தின புக்ஸ் தான் அவங்க ரொம்ப படிப்பாங்களாம். These books were about courage, knights and their incredible adventures. Second question. What effect do the things Don Quixote reads have on him? அந்த புக்ஸ் எல்லாம் ரீட் பண்ணனால எந்த மாதிரியான எஃபெக்ட்ஸ்லாம் வந்துச்சு? Being inspired by adventure stories, Don Quixote forgot to eat or sleep. அதாவது இந்த மாதிரியான புக்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ரொம்ப அட்வென்ச்சர்ஸா இருக்கக்கூடிய புக்ஸ் எல்லாம் அவங்க ரீட் பண்றதுனால சாப்பிட்றதுக்கு தூங்குறதுக்கு கூட என்ன செஞ்சுட்டாங்களாம், மறந்துட்டாங்களாம். He imagined himself as a knight. தன்னை தானே ஒரு படை வீரன் மாதிரி அவங்க என்ன பண்ணிக்கிட்டாங்க, ஃபீல் பண்ணிக்கிட்டாங்க. Therefore, he set on a journey with a squire. Third question. Why didn't Don Quixote believe Sancho Panza when Sancho told him the ogres were actually windmills? எதனால டான் கியூஸ்ட் வந்து அது windmills அப்படின்னு நம்பல அப்படிங்கிற கொஸ்டின். Though Sancho told that the ogres were actually windmills, Don Quixote, curious to fight with an ogre, made him not believe Sancho. Fourth question. Why do you think Sancho continued to journey on with Don Quixote after the windmill incident? அந்த windmill incidentக்கு அப்புறமும் ஏன் சான்சோ வந்து டான் கூட அந்த டிராவல் பண்ணாங்க? அதான் கொஸ்டின். Don Quixote told Sancho that people would write of their exploits in future, so Sancho continued to journey on with him. அதாவது டான் கியூட்டோ சொல்லியிருப்பாரு, நம்ம இப்ப பண்ணக்கூடிய இந்த ஜேர்னி, இந்த பயணத்தை வந்து எதிர்காலத்தில் உள்ள மக்கள் வந்து எக்ஸ்ப்ளோர்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுனால டான் கியூட்டோ என்ன பண்ணியிருப்பாங்க, சான்சோ கூட டிராவல் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின். When Don Quixote sees the cloud of dust on the plain in the distance, what does he think cases it? Don Quixote thought that they were the armies of many nations. Next, sixth questions. Sancho sees two clouds of dust, leading him to conclude that there are two armies. What does Don Quixote think will happen next? Don Quixote thought that the people would welcome them cheerfully. The last question is, what is the reaction of the shepherds when they see that Don Quixote is attacking their sheep? The shepherd built stones on him, thinking that Don Quixote was crazy. ஓகே ஸ்டூடெண்ட், இந்த வீடியோவில் அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் டான் கிஹோட்டோ ப்ரோஸில் உள்ள புக் பேக் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தோம். இதில் உங்களுக்கு எதுவும் டவுட்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நாங்கள் அதுக்கான ஆன்சர் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு தல அண்ணன் யூடியூப் சேனல் அப்படிங்கிற சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் நாங்கள் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச்.